நான் பிரியா, ஏழை பெண். எனக்கு 2 வயசு ஆகிறதுக்குள்ளேயே அம்மா இறந்துட்டாங்கன்னு அப்பா சொல்லியிருக்கார். எத்தனையோ பேர் அப்பாவை வேற கல்யாணம் செஞ்சுக்க சொல்லியும் எனக்காகவே வாழ்ந்தார். தினமும் கூலி வேலைக்கு போவார். கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு ஆளாக்குனார். மக சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவரோட ஆசைகளை குழி தோண்டி புதைச்சிட்டார். 1 வருஷத்துக்கு முன்னால தனக்குன்னு இருந்த ஓட்டு வீட்டை வித்து என்னை கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டு இப்ப முதியோர் இல்லத்துல தங்கியிருக்கார். எனக்கு கல்யாணமே வேணாம், நான் உழைச்சு உயிருள்ளவரை உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னு எவ்வளவோ சொன்னேன். வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்காம வச்சிருக்க கூடாது. நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும்னு சொல்லிட்டார். என் மனசு முழுக்க அப்பாவை தான் சுத்தி வருது. அப்பாவை நினைச்சு தினமும் மனசுக்குள்ளேயே அழுது கொண்டிருப்பேன். இன்று என் பிறந்தநாள் கோயிலுக்கு போலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் மாமியார், மாமனார், கணவர் 3 பேரும் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம், எங்க கூட வான்னு சொன்னாங்க. நானும் கிளம்பி போனேன். என்னாலேயே நம்ப முடியலங்க. என் அப்பா விட்டுற அந்த ஓட்டு வீட்டுக்கு முன்னால காரை நிறுத்திட்டு உள்ள போ சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள போய் பார்த்தா என் அப்பா பிறந்தநாள் கேக்குடன் எனக்காக காத்திருந்தார். அப்பாவை பார்த்ததுமே அழுக ஆரம்பிச்சிட்டேன். உடனே என் மாமியார் வந்து, என் மகள், உனக்காக உங்க வீட்டை உன் அப்பா பெயர்லயே வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டோம், இனிமே நீ மூளையில தனியா உட்காந்து அழுக தேவையில்லைன்னு சொன்னாங்க. அவங்க காலில் விழுந்துட்டேன். இப்படி ஒரு சம்பவத்தை கடவுள் நிகழ்த்துவார்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க.